மத்திய அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்டங்களில் 10% அளவு கிராமங்களில் பயிர்களின் நிலை ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க இயலும் என்றும், நிலைமையை ஆய்வு செய்த பின்னர் விவசாயிகளுக்கு தமிழக அரசால் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை நீங்களாக இதர மாவட்டங்களில் ஆய்வு செய்து வறட்சி நிலை குறித்து அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொங்கல் திருநாளை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஏதுவாக அரிசி குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்பு உள்ளிட்ட சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு ஆர் காமராஜ், தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் உருவாகியுள்ள வறட்சி நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி தங்கமணி, திரு எஸ்பி வேலுமணி, திரு ஆர் துரைக்கண்ணு, திரு ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக 54 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை சாகுபடி திட்டத்தையும், சம்பா பருவத்தில் 64 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவிலான தொகுப்பு திட்டம் ஒன்றையும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அறிவித்துள்ளபடி செயல்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சரிவர பெய்யவில்லை என்றும், மழை பொய்த்துவிட்டதால் மாநிலம் முழுவதும் வறட்சி சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மத்திய அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்டங்களில் 10% அளவு கிராமங்களில் பயிர் நிலைமை ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரே மாவட்டங்களை வறட்சி பாதித்தவையாக அறிவிக்க இயலும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த அடிப்படையில் சென்னை நீங்களாக இதர மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு பயிர் நிலைமை, வறட்சி நிலைமை குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை மேற்பார்வையிட அமைச்சர்கள் மற்றும் மூத்த IAS அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் உடனடியாக அமைக்கப்படும். இந்த குழுக்கள் வரும் 9ஆம் தேதி வரை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து மறுநாள் தங்களது அறிக்கையை அரசுக்கு அளிக்கும். இதன் அடிப்படையில் வறட்சி பாதிப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேவையான நிவாரணத்தை அரசு வழங்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு நிவாரணத்தை தவிர பயிர் காப்பீடு செய்த விவசாயிகள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீட்டுத் தொகையும் பெற இயலும் என்றும், இதன் கீழ் நெல் சாகுபடிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு பெற இயலும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதுள்ள வறட்சி நிலை குறித்து விவசாயிகள் அச்சமடைய தேவையில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலைமை ஏற்பட்டுள்ள நிலைமையிலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஏதுவாக அரிசி குடும்ப அட்டைகள், காவலர் குடும்ப அட்டைகள், முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்கள் ஆகியோருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் 2 அடி நீள கரும்பு துண்டு ஆகியவை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும், பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், இதன் மூலம் 1 கோடியே 80 லட்சம் குடும்பங்கள் பயனடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.